ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. உண்மையை சொல்லணுன்னா எந்த ஒரு கன்டினியூட்டியுமே நான் செக் பண்ணலைங்க. எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நான் ஆஃபீஸில் தான் பறக்க பறக்க பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் என் கண்கள் ஃபுல்லாக வீக்கா மேலே மட்டும் தான் தவிர வேறு எதையுமே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஃபுல்லாக வீக்கா மேலே மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நம்மளோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கன்டினியூட்டி மிஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எபிசோட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே, இவ்வளோ கன்டினியூட்டி மிஸ் இருக்கா, ஏடிஸ் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. குட்டி குட்டி கன்டினியூட்டி மிஸ்டேக் ஓகே, நெயில் பாலிஷ் அப்போ இருந்துச்சு, இல்லை அதில் அந்த லெவலுக்கு பெரிய கன்டினியூட்டி மிஸ் கிடையாது. பட் இன்றைக்கி பெரிய மிஸ்டேக் நடந்திருக்கு. ஸோ எனக்கு அதை ஃபுல்லாக பார்க்கலாம். ஷர்ச்சந்த் அவங்க பார்த்திங்கன்னா மேபி தாலிபெருக்கு ஃபங்க்ஷனில் போட்டார்னு நினைக்கிறேன். கன்டினியூட்டி மிஸ்டேக் நிறைய பண்ணுறாங்க. ஃப்ரைடே எபிசோடில் ஒரு பேண்ட்டு, இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் வேறு பேண்ட்டு, இன்றைக்கி எல்லோ ஷர்ட்டில் நோ செயின் பட் ப்ரிவியூவில் சில்வர் செயின் இருக்குது. இது என்னங்கிறது நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அந்த இது வந்துச்சு இல்லையா, இப்போ ஃபங்க்ஷன் 5th மந்த் ஃபங்க்ஷன், அதில் நம்ம விஜய் கோல்டு செயின் போட்டிருப்பாருன்னு நான் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் ஒரு எந்த ஃபங்க்ஷன்லையுமே போட்டதாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் தாலிபெருக்கில் போட்டாலும் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கன்டினியூட்டி மிஸ்டேக் நிறைய, மேபி ஃபங்க்ஷனுக்காக வியர் பண்ணியிருக்கலாம். அது நம்ம கன்டினியூட்டி மிஸ்டேக் நம்ம சொல்ல முடியாது, கோல்டு செயினை. பட் அதுக்கப்புறம் மிஸ்டேக்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தாத்தா கூட பேசிட்டு உட்காந்துருப்பாங்களே வெளியில், அப்போ பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரோ ஒரு மாதிரி ஒயிட் கலர் மாதிரி ஒரு பேண்ட் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ரூம் சீன், அதில் ஒரு பிளாக் கலரில் ஒரு மாதிரி கலரில் பேண்ட் போட்டிருக்காங்க. அடுத்த சீன் இங்கே ட்ரிங்க் பண்ணிவிட்டு அடுத்த சீனே போகிறாங்க, அங்கேயே பேண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது பனியன் சேம் பனியன் தான், பட் பார்த்திங்கன்னா பேண்ட் மாற்றி போட்டிருக்காங்க. இது எப்படி மிஸ் பண்ணாங்க? ஒரு குட்டி குட்டி மிஸ்டேக்னா வி கேன் அக்செப்ட், பட் இந்த மிஸ்டேக் எப்படிங்க? பட் நம்மளுக்கு அதை அந்த டைம் நமக்கு யோசிக்கவே இல்லை. ஃபுல்லாக நம்ம அவங்களோட வீக்கோட அந்த ப்ரெசன்ஸு, அவங்களோட ஆக்டிங், அது எல்லாத்தையுமே நம்ம ரசித்தோம். பட் ஆனால் இது மிகப்பெரிய கம்யூனிட்டி மிஸ்டேக் தான். தயவுசெய்து எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். நம்ம எல்பி சொல்லுவாங்க இன்டர்வியூல, எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ண சொல்லுவாங்க. அதனால் ஏடிஸ்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க அப்படின்ட்டு. பட் ஒரே சீன்லேயே பேண்ட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் தாங்க. அது நம்ம பண்ண முடியாது. பட் எனிவேஸ் நம்ம ஹேவ் டு அக்செப்ட். ஆனால் அந்தளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வீக்காக லவ் பண்ணுறோம். பட் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும்னு நான் சின்ன மிஸ்டேக் பரவாயில்லைங்க. பட் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஏடிஸ். இது நைட்டு முடிஞ்சிச்சா, அடுத்து பார்த்திங்கன்னா மார்னிங் பேசிகிட்டு இருப்பாங்களே, அப்போ நம்ம விஜயோட காலத்தோடும் இருக்காது, கழுத்தில் அந்த சில்வர் செயினும் இருக்காது. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அவங்க ரூமுக்கு போகிற மாதிரி சீன்ஸ் காமிச்சிருந்தாலும் பரவாயில்ல. அங்கேருந்து உணவா வெளில கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு கோகோனட், அதாவது இளநீ வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளில கூப்பிட்டு போகிறாரு. அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் கூப்பிட்டு போகிறாரு. அப்படிங்கிறப்ப அதுக்கு அடுத்த சீன் அவங்க காரில் போகும்போது கழுத்தில் செயின் இருக்குது, காதில் தோடு இருக்குது. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி மிஸ்டேக் தான். பட் அந்த பேண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் குட்டி மிஸ்டேக் தான். கொஞ்சம் கவனிச்சிருந்தா நடந்திருக்குங்க. பட் எது எப்படியோங்க, நாங்கள் எப்போயுமே நீங்கள் என்ன பண்ணாலும் வீக்காக லவ் பண்ணுவோம், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் எங்களோட சப்போர்ட் எப்போயுமே வீக்காக இருக்கும், அதுவும் எந்த டவுட்டுமே இல்லை. சரண் தெய்வா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இயரில் ஸ்டெட் கூட இல்லை. அதாவது அதான் அவங்க சொல்கிறாங்க, அப்போ ஸ்டெட் இல்லை, திருப்பி அப்புறம் ஸ்டெட் இருந்துச்சு இல்லையா, அதான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டில் ஹாலில் உட்காந்து பேசியிருக்கும்போது அவங்க காதலையும் சரி கழுத்துலேயும் சரி எதுவும் இல்லை. பட் ஆனால் அந்த கார் சீக்வன்ஸில் ரெண்டுமே இருக்குது. அதுதான் அங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சொல்லியிருந்தாலே எங்கேயுமே அவங்க செயின் போட்டு கோல்டு செயின் போட்டு நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் முருகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் இது கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடில் தான் நானும் கோல்டு செயின் பார்த்தேன். மேபி முன்னாடி ஏதோ ஒரு சீனில் வேறு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். சிஸ்டர் எனிவே சுவாமி லக்ஷ்மி வெரி போத் ஆஃப் யூ க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்பீட் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா கன்டினியூட்டிலாம் அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான். பட் என்ன தான் அவங்க பண்ணாலும் நம்மளோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போயுமே வீக்காக இருக்கும். ஸோ தயவுசெய்து விஜய் நீங்கள் அதாவது ஹாட்ஸ்டாரில் பார்த்தாலும் ஈவினிங் 6:30 டிவியில் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி தனியாக வீடியோ போகணும்னு நினச்சிட்டே இருக்கேன். மேக்ஸிமம் நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். உடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ வரும் தெரியல, நைட் வருமா மார்னிங் வருமானு எனக்கு தெரியல. பட் எப்பயும் போல உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. எனக்கு டைம் கிடைக்கும் போது எடிட் பண்ணுறேன். சாரி ஃபார் த டிலே அப்டேட்ஸ் எவ்ரிதிங். பை பை. கீப் ஆன் சப்போர்ட்டிங். பை பை.